35வது ஸ்லோகம். ஸ்மிருதமாத்ரஸ்து மாத்ரா வை ஞாத்வா பாவம் மனோகதம் தரசைவாகதச்சாஹம் நகரம் நாகசாஹ்வயம். என்னோட அம்மா சத்தியவதி நினைச்ச நிமிஷத்திலேயே நான் அம்மாவோட மனசுல என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். உடனடியா நான் ஹஸ்தினாபுரிக்கு யாத்திரையானேன். 36வது ஸ்லோகம். பிரணம்ய மாதரம் மூர்த்னா சம்ஸ்திதோத கிருதாஞ்சலே தாமப்ருவம் சுதப்தாங்கே புத்திரசோகேன கர்ஷிதாம். அம்மாவை நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி தொழுதுண்டு புத்திரசோகத்தால ரொம்ப சங்கடப்பட்டு டயர்டா இருக்கிற அம்மா கிட்ட நான் இப்படி சொன்னேன். 37வது ஸ்லோகம். மாதஸ்த்வயா கிமாஹூதோ மனசாஹம் தபஸ்வினி ஆஜ்ஞாபயமஹத்கார்யம் தாசோஸ்மி கரவாணி கிம். அம்மா தபஸ்வியான அம்மை என்ன மனசுல நினைச்சதால நான் இங்க வந்திருக்கேன். என்ன என்னத்துக்காக்கும் இப்படி வரவழைச்சல்? நான் உங்களுக்காக என்ன செஞ்சு தரேன் சொல்லுங்க. உங்களோட தாசனாக்குமே நான் என்ன ஒரு மகத் பிரவൃத்தியாக்கும் உங்களுக்கு ஆயிட்டு நான் செய்யணும் அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்டேன். 38வது ஸ்லோகம். त्वं मे तीर्थं परं माधर्देवश्च प्रदिदः परा आगतश्चिन्तितश्चात्र ब्रूहि कृत्यं तव प्रियम्. அம்மா நீங்களாக்கும் என்னோடு ரொம்ப ரொம்ப பிரியமானவள், டாப் மோஸ்ட் தீர்த்தமாக்கும் நீங்கள் எனக்கு நீங்களாக்கும் என்னோடு டாப் மோஸ்ட் பரதேவதை, நீங்களாக்கும் எனக்கு எல்லாம் சர்வஸ்வவும். நீங்கள் நினைச்ச உடனே நான் இங்கே வந்துட்டேன். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். உங்க ஆசை என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை செஞ்சு தரேன். 39வது ஸ்லோகம். வியாச பகவானாக்கும் இங்க நாரத மகர்ஷிட்ட சொல்ற மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட என்னெல்லாம் பேசினார் அந்த விஷயங்களையாக்குமே வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அதனால வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட பேசுற மாதிரி இருக்கிற விஷயங்களை இங்க சொல்லப்படுறது. அதனால வியாச உவாச்ச இத்யுக்த்வாஹம் ஸ்திதஸ்தத்ர மாதுரக்ரே யதா முனே ததா சா மாமுவாசேதம் பஷ்யந்தி பீஷ்மமந்திகே. நாரத மகர்ஷே இப்படி அம்மாட்ட சொல்லிண்டு அம்மாவோட முன்னால நின்னேன். அப்போது பக்கத்துல நிக்கிற பீஷ்மரை பார்த்துட்டு அம்மை என்கிட்ட சொன்னா. 40வது ஸ்லோகம். புத்திரதேத்ய மிருதோ பிராதா பீடிதோ ராஜயக்ஷ்மணா தேனாஹம் துக்கிதா ஜாதா வம்சச்சேதபயாத்திஹா. புத்ரா வியாசா, உன்னோட சகோதரன் இப்போது நோய் வந்து இறந்து போயிட்டார். அதனால வம்சநாசம் வந்து போகுமே அப்படின்னு பயந்துண்டு நான் துக்கிச்சுட்டு இருக்கேன். 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமத்ய மேதாவின் மயாஹூத சமாதினா காங்கேயஸ்ய மதேனாத்ர பாராசர்யார்த்த சித்தயே. அதனாலயாக்கும் சிரஷ்டனான வியாசா, உன்னை நான் இப்ப மனசுல நினைச்சு உன்னை இங்க ஆவாகனம் பண்ணி கூப்பிட்டேன். உன்னை மனசுல ஆஹ்வானம் செஞ்சு கூப்பிட்டேன். நீங்க வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு ஒன்னு நான் நினைச்சேன். பாராசரியனா இருக்கிற நீ
பராசரபுத்திரனாயிருக்கிற நீ இங்க வந்திருக்காய். பீஷ்மரோடு அபிப்பிராயப்படியாக்கும் நான் உன்னை இங்க வரவழைச்சிருக்கேன். உன்னால எனக்கு பல காரியங்கள் ஆக வேண்டினது இருக்கு. அர்த்த சித்திகளுக்கு வேண்டிட்டாக்கும் நான் இங்க உன்னை வரவழைச்சிருக்கேன். 42வது ஸ்லோகம். குலம் ஸ்தாபய நஷ்டம் த்வம் சந்தனோர்நாம காரணாத் ரட்சமாம் துக்கத கிருஷ்ணா வம்சச்சேதோத்பவாத்ருதம். சந்தனுவோடு நஷ்டமான வம்சத்தை நீ காப்பாத்தனம். ஹே கிருஷ்ணத்வைபாயனா, வம்சம் நசிக்கும் அப்படிங்கிற துக்கத்திலேருந்து நீ எங்களை எல்லாம் காப்பாத்தனம். சந்தனுவோடு 2 புத்திரர்களும் இறந்து போயாச்சு. சந்தனுவோடு மூத்த புத்திரன் திருமணமாகாம சத்தியம் பண்ணி நின்றுருக்கார். குடும்ப வாழ்க்கையில நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிண்டு பராசரபுத்திரனான நீ சந்தனுவோடு இந்த வம்சத்தை ரட்சிக்கணும். 43வது ஸ்லோகம். காசிராஜசுதே பார்யே பிராதுஸ்தவய வீயசா சாதோர் விசித்ர வீரியஸ்ய ரூபயௌவன பூஷிதே. உன்னோடு சகோதரனான விசித்திர வீரியனுக்கு 2 மனைவிகள் இருக்கா. உன்னோடு கடைசி தம்பியான விசித்திர வீரியனுக்கு 2 புத்திரர்கள் இருக்கா. உன்னோட அம்மையாக்குமே நான். எனக்கு சந்தனூல பிறந்த புத்திரர்களாக்குமே சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும். அதுல விசித்திர வீரியனுக்கு 2 மனைவிகள் இருக்கா. 2 பேரும் காசிராஜாவோட புத்திரிகளாக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு இருக்கிறவாளும் ஆக்கும். 43வது ஸ்லோகம். தாபியாம் சங்கம்ய மேதாவின் புத்ரோல்பாதனகம் குரு ரட்சத்வம் பாரதம் வம்சம் நாத்ர தோஷோஸ்தி கர்ஹிசித். புத்தி இருக்கிறவனே, நீ விசித்திர வீரியனோடு மனைவிகளுமாயிட்டு கூடி சேர்ந்து புத்திரர்களை ஜனிப்பிக்கணும். அப்படி பாரத வம்சத்தை நசிக்காம நிலநாட்டணும். இதுல எந்த தோஷமும் உனக்கு வராது. இத கேட்ட வியாச பகவான் அம்மையான சத்தியவதி கிட்ட சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 45வது ஸ்லோகம். இதி மாதுர்வஜ ஸ்ருத்வா ஜாதச்சிந்தாதுரோஹ்யஹம் லஜ்ஜயாகுலசித்தஸ்தாமப்ருவம் வினயானதா. இப்படி அம்மா சொன்னதை கேட்டோன்னு நான் ரொம்ப ரொம்ப கவலை உள்ளவனாயிட்டு தீர்ந்தேன். லஜ்ஜை காரணமாயிட்டு மனப்பிரயாசத்தோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப பவ்யமாயிட்டு நான் அம்மா கிட்ட இப்படி சொன்னேன். நாற்பத்தாறாவது ஸ்லோகம். மாத பாபாதிகம் கர்மா பரதாராபிமர்ஷனம் ஞாத்வா தர்மபதம் சம்யக் கரோமி கதமாதராத். அம்மா, அடுத்தவாளோடு மனைவிய அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாபமான செயலாக்கும். அதர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்ம சிந்தனையோடு கூடிட்டு இருக்கிற நான் நீங்கள் சொன்ன விஷயத்தை எப்படியாக்கும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு செய்வேன். 47வது ஸ்லோகம். ததாய வீயசோ பிராதுர்வது கன்யா பிரகீர்த்திதா வியபிசாரம் கதம் குர்யாமதித்ய நிகமானஹம். அதே மாதிரி
தம்பியோடு பத்னி அப்படிங்கிறது புத்திரிக்கு சமம் அல்லவா? அப்படி இருக்கிறத வேத அத்தியனம் பண்ணியிருக்கிற நான் எப்படியாக்கும் சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி நடக்காம அதர்மத்தை செய்வேன்? எப்படி நியமத்துக்கு எதிராக பிரவர்த்திப்பேன்? இப்படியெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்றது எனக்கு மனசுக்கு சங்கடத்தை உண்டாக்குறது. 48வது ஸ்லோகம். அந்யாயேன ஜகர்த்தவ்யம் சர்வதா குலரட்சணம் ந தரந்தி ஹி சம்சாராத் பிதர பாபகாரிணா. நியாயத்துக்கு எதிரான மார்க்கம் வழி வம்சத்தை நிலநிறுത്തേണ്ട കാര്യമില്ലേ? പാപം ചെയ്യറവനോട് പൂർവികர்கள் பிரபஞ்சத்திலேந்து சம்சார சாகரத்திலேந்து முக்தி அடைய மாட்டா. என்னோட முன்னோர்களொன்னும் நான் பாபம் செஞ்சானா சொர்க்க பிராப்திக்கு போக மாட்டா. 49வது ஸ்லோகம். லோகானாம் உபதேஷ்டாய புராணானாம் பிரவர்த்தக சகதம் குத்சிதம் கர்மா ஞாத்வா குர்யான் மகால்புதம். நான் இந்த உலகத்துக்கு பலவிதமான உபதேசங்களை கொடுத்து புராணத்தை ரசிச்சவனாக்கும். 18 புராணங்களை நானாக்கும் எழுதியிருக்கேன். அப்படி இருக்கிற நான் ஆச்சரியகரமாயிருக்கிற இந்த சிரேஷ்டமல்லாத்த நிந்தியமான கர்மத்தை தெரிஞ்சுண்டு எப்படி செய்வேன்? முடியாதம்மா என்னால இப்படி ஒரு வேலையை பண்ணி கொடுக்கறதுக்கு. 50வது ஸ்லோகம். புனருக்தோ ஹ்யஹம் மாத்ராருதத்யா வ்ருஷமந்திகே புத்திரசோகாதிதப்தாயா வம்சரட்சணகாம்யயா. வம்சத்தை எப்படியாவது நிலநாட்டணும் அப்படின்னு ஆகிரகிக்கிறவளும் புத்திரசோகத்துல ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறவளுமான அம்மை என்னோட பக்கத்துல வந்து அழுதுன்னு இருக்கிற அம்மா என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் இப்படி சொன்னா. 51வது ஸ்லோகம். பாராசர்யனதே தோஷோ வஜனான் மம புத்ரக குருணாம் வஜனம் தத்யம் சதோஷமபிமானவே. புத்ரா, பராசர புத்ரா, நான் சொன்னதை நீ செஞ்சானா இதுல உனக்கு எந்த தோஷமும் இல்லை. தோஷம் இருக்கிறதாக்குமானா கூடியும் குருவஜனம் சத்தியமாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு மனுஷா என்ன பண்ணுவா? 52வது ஸ்லோகம். கர்த்தவ்யமவிஜாயைவ சிஷ்டாச்சார பிரமாணதா வஜனம் குரு மே புத்ரா நதே தோஷோஸ்தி மானதா. நீ செஞ்ச பிரவൃத்திகளை ஆர்கியூ பண்ணாதக்கி, விமர்சிக்காதக்கி, குரு செஞ்ச பிரவൃத்தி கரெக்டு தான் அப்படிங்கிற நிலைமையில எல்லாரும் அதை ஏத்துப்பா. 18 புராணங்களை രചിച്ചവനാക്കുമേ நீ. அப்படி இருக்கிறத நீ என்ன செஞ்சானாலும் அதை ஆரும் எதிர்த்து கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டா. அதனால என்னோட வாக்க நீ கேட்கணும், உனக்கு அதுல எந்த தோஷமும் வராது. 53வது ஸ்லோகம். புத்ரஸ்ய ஜனனம் கிருத்வா சுகினீம் குருமாதரம் விசேஷேன சந்தப்தாம் மக்னாம் சோகார்ணவே சுதா. புத்திரனை ஜனிப்பிச்சு அம்மாவுக்கு சுகத்தத்தா. பிரத்யேகமாக சோகசாகரத்துல முங்கி துடிக்கிற அம்மாவுக்கு புத்ரா நீ சுகத்த கூடே. 54வது ஸ்லோகம். இதிதாம் ப்ருவதீம் ஸ்ருத்வா ததா சுரநதி சுதா மாமுவாஜ விசேஷஜ்ஞ சூக்ஷ்ம தர்மஸ்ய நிர்ணயே. இப்படி அம்மா சொன்னதை கேட்டுட்டு
தர்ம சிந்தனையில விசேஷ புத்தி இருக்கிற கங்காபுத்திரன் என்கிட்ட சொன்னார். 55வது ஸ்லோகம். துவைபாயன விசாரோத்ர நகர்த்தவ்யஸ்தயானக மாதுர்வஜனமாதாய விஹரஸ்வயதா சுகம். துவைபாயனா, நீங்கள் இந்த விஷயத்துல சிந்தனை பண்ணி சங்கடப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பீஷ்மர் என்கிட்ட சொன்னார். அம்மா சொன்னதை கேட்டுட்டு சுகமாயிட்டு ஜீவிங்கோ. வியாச பகவான் இப்போ நாரத முனிட்டு சொல்லிட்டு இருக்கிறது யாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச உவாச்ச. 56வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா மாதுஷ்ச பிரார்த்தனாம் ததா நிஷங்கோஹம் ததா ஜாத காரியே தஸ்மின் ஜுகுப்சிதே. இப்படி பீஷ்மர் விஷயத்தை எடுத்து சொன்னார். அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணினா, இதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன பண்ணினேன், அவ சொன்ன அந்த அதர்மமான கர்மத்துல எந்த ஒரு டவுட்டும் இல்லாதவனாயிட்டு தீர்ந்தேன். அவ சொல்றா, நான் கேட்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு இதுல எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில வந்து சேர்ந்தேன். 57வது ஸ்லோகம். அம்பிகாயாம் பிரவருத்தோஹம் ருதுமத்யாமுதானிஷி மயி விமனசாயாம் தோ தாபசே குத்சிதே பிருஷம். ருதுகாலம் வந்து சேர்ந்தோன நான் ஒரு ராத்திரியில அம்பிகையை பிராபிச்சேன். அம்பிகையாகட்டும் என்னோடு அழகில்லாத தாபச வேஷத்துல கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவளுக்கு இருக்கலை. 58வது ஸ்லோகம். சப்தாமயா சா சுஸ்ரோணி பிரசங்கே பிரமதே ததா அந்தஸ்தே பவிதா புத்ரோ யதோ நேத்ரே நிமீலிதே. முதல் சமாகமத்துல நான் அவளை சபிச்சேன். அப்போது நீ கண்களை மூடின்னு இருந்ததால உனக்கு கண்ணு காணாத ஒரு புத்திரன் ஜனிக்கட்டும் அப்படின்னு. 59வது ஸ்லோகம். द्वितीये मुनि श्रेष्ठा पृष्ठो मात्रारः पुनः भविष्यति सुधपुत्र काशीराज सुदोदरे. நாரத முனி சிரேஷ்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாளைக்கு அம்மை ரகசியமாயிட்டு என்ன கூப்பிட்டு கேட்டா, காசிராஜகுமாரியோட கர்ப்பத்துல புத்திர ஜென்மம் உண்டாயிடுத்தா புத்திரா அப்படின்னு. 60வது ஸ்லோகம். மயோக்தா ஜனனி தத்ர व्रीडानं रमुगेनः विनेत्रो भविदा पुत्रो माद शाबान् ममैव हि. நான் லஜ்ஜையால குனிஞ்ச முகத்தோடு கூடிட்டு அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னோட சாபத்தால் அவளுக்கு கண்ணில்லாத ஒரு புத்திரனாக்கும் ஜெனிப்பேன். 61வது ஸ்லோகம். தயா நிர்பத்சிதஸ்தத்ர கடோரவஜசா முனே கதம் புத்ரத்வயா சப்தா புத்ரஸ்தேந்தோ பவிஷ்யதி. அங்க அது கேட்டு அம்மை என்ன ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான வாக்குகளால திட்டினா. நீ என்னத்துக்காக்கும் அவளை கண்ணு காணாத புத்திரன் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சபிச்சாய் அப்படின்னு கேட்டு திட்டினா. இப்படி சொல்லிண்டு நாரத முனிகிட்ட வியாச பகவான் இப்படி எல்லாம் சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஜனமேஜய மகாராஜாவோட கேள்விகளுக்கு நாரத மகர்ஷி വ്യാസருக்கு നാരദ മഹർഷിയും വ്യാസനുമായിട്ടുള്ള പേച്ചുവാർത്തയാക്കും വ്യാസ ഭഗവാൻ ഇങ്ങ
ஜனமேஜயனுக்கு சொல்லின்னு இருக்கார். நாரத மகர்ஷியுமாയിട്ടുള്ള பேச்சுவார்த்தையாக்கும் இங்க வியாச பகவான் சொல்லறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனமேஜயனத கேட்டு இருக்கார். ஷஷ்ட ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயம் முடிவடையிறது.